இன்னைக்கு நம்ம ஒரு புது சீரீஸ் தொடங்கலாம். வாட் இஸ் ட்ரூ வர்ஷிப்? பைபிள் என்ன ட்ரூ வர்ஷிப் பற்றி பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஓல்டு டெஸ்டிமெண்ட் டைம்ஸில் ஏசாமி வாழ்ந்த டைம்ஸில் ட்ரூ வர்ஷிப் பற்றி ஏசாமியே பேசியிருக்காரு. எங்கே பேசியிருக்காருன்னா, when he met the Samaritan woman, அந்த வெல் கிட்ட இருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறாரு, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற காலம் வரப்போகுதுன்னு ஏசாமி சொல்றாரு. ஸோ ஓல்ட் டெஸ்டிமெண்ட் டைம்ஸில் ஏசாமி சொன்ன ஒரு டெஃபினிஷன் ஃபார் ட்ரூ வர்ஷிப் என்னன்னா, வர்ஷிப்பிங் God in spirit and truth. அப்படிப்பட்ட ஒரு வர்ஷிப் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. வர்ஷிப்பிங் God in spirit and truth, that is true worship. அந்த ஃபாதர் அந்த நாட்களுக்காக காத்துட்டு இருக்காருன்னு ஏசாமி சொல்றாரு. அப்போ ட்ரூ வர்ஷிப் ஓல்ட் டெஸ்டிமெண்ட் டைம்ஸ்ல வரல. ஏன் வரல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பீப்புள்ஸ் கான்ஷியன்ஸ் வேர் ஆல்வேஸ் ஓல்ட் டெஸ்டிமெண்ட் டைம்ல பார்க்கலாம். ஓல்ட் டெஸ்டிமெண்ட் டைம்ல என்னன்னா, டில் ஜீசஸ் கேம் வரைக்கும் ஓல்ட் டெஸ்டிமெண்ட் டைம். அந்த டைம்ல என்னன்னா, பீப்புள் கான்ஷியன்ஸ் வாஸ் ரூல்ட் பை கில்ட். The old agreement cannot make the conscience of the people perfect. Conscience was ruled by guilt, not perfect. அப்போ peopleோட conscience it was ruled by guilt. It was not perfect. See, ஏன் conscience it was ruled by guilt and not perfect? அதனால people always they were guilty of sinning against God. They are always guilty of sinning against God. அதனால ஒவ்வொரு வாட்டியும் ஆஃபரிங் பலி செலுத்திட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆஃபரிங் கொடுத்துட்டே இருக்காங்க. The offering showed that என்னன்னா they had the sense of guilt. The guilt was not, அவங்களுக்கு எப்பவுமே sense of guilt ரூல் பண்ணிட்டே இருந்துச்சு. ஸோ யார்ல கான்ஷியன்ஸ் எல்லாம், if it is ruled by guilt, if it is ruled by useless deeds, useless acts, they cannot do true worship. So people cannot worship in spirit and truth. Who are the people? Who are the people who cannot worship God in spirit and truth? People whose conscience is ruled by guilt. Second, it is not perfect. That is, it is ruled by useless acts. அப்போ யூஸ்லெஸ் ஆக்ட்ஸ் ஏன் யூஸ்லெஸ் ஆக்ட்ஸ் ரூல் பண்ணக்கூடாதுன்னா, ஏன்னா when our conscience has useless bragging, it hides the truth. ஸோ யூஸ்லெஸ் ஆக்ட்ஸ்னால ஒருத்தனோட கான்ஷியன்ஸ் ரூல் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, it hides the truth about God. People whose conscience are ruled by guilt, or people whose conscience is not perfect, they can't do true worship. உள்ள கடவுள் சொல்றாரு, உங்க வாய் என்னை அறிக்கையிடுது, உங்க வாய் என்ன பிரேஸ் பண்ணுது, ஆனா உங்க இருதயமோ தூரமா இருக்கு. ஸோ இருதயத்துல நடக்கிற விருத்த சேதனம் தான் ட்ரூ வர்ஷிப். ஹவு ட்ரூ வர்ஷிப் கம்ஸ்? ட்ரூ வர்ஷிப் a person's heart should not be ruled by guilt and useless acts. It should not be ruled by guilt. It should not be ruled by guilt or useless acts. இது ரெண்டும் என்ன பண்ணுதுன்னா, மனுஷனோட இருதயத்தை கடினமாக்குது. ஸோ கடினமுள்ள stubborn heart, guilt and useless acts makes the heart stubborn so that people cannot worship God. அவங்களுக்கு moreover, people who are not perfect in their conscience என்னன்னா, they hide the truth. ஏன்னா அவங்களுக்குள்ள useless bragging போயிட்டே இருக்கு. அது it's a lie that hides the truth about God. It hides the truth about God. யார் ட்ரூத் ஹைட் பண்ணா, you're limiting the glory of God. யார் முழுமையா கர்த்தரை வர்ஷிப் பண்ணுவாங்கன்னா, only people who are who full gloryயும் தன்னோட ஜீவன் லைஃப் மூலியமா காமிக்கிறவங்க தான் ட்ரூ வர்ஷிப் பண்ண முடியும். people who hide the truth, they
limit the glory of God. People who hide the truth are those who limit the glory of God. ஸோ கடவுளோட க்ளோரியை நான் வந்து லிமிட் பண்ணா how can I do true worship? கடவுள்ல வந்து அவர் இருக்கிற வண்ணமாகவே வர்ஷிப் பண்றது தான் கடவுள் வந்து ஒரு வழியை உண்டாக்கி வச்சிருக்காரு. என்ன வழினா a way that makes our understanding easy about the things of God which people cannot see. அவருடைய மேஜஸ்டி, கடவுளோட மேஜஸ்டி, வாட் மேக்ஸ் him God, எல்லாமே ஒரு மேஜஸ்டி, காட்ஸ் இட்டர்னல் பவர். இந்த ரோமன்ஸ்ல போய் படிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் தெரியாம அன்சீன் திங்ஸை பத்தி பார்க்குற காலத்தினால மட்டும் என்னுடைய துதி எழும்புச்சுன்னா தட் இஸ் நாட் ட்ரூ வர்ஷிப். அது ஓல்ட் டெஸ்ட்மென்ட் டைம்ல பீப்புள் வர்ஷிப் தட் வே. நியூ டெஸ்ட்மென்ட் டைம்லோட மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா, அதனால the days are coming where Father is expecting for people who worship in spirit and truth. அப்போ இந்த the way that makes the people understanding easy about the things of God is very important. ஏன்னா அதுதான் unseen realmல கடவுளோட majesty என்ன, கடவுளோட eternal power என்ன, what makes him God, what makes him like or eternal power என்ன, eternal power. Third, what makes him God? இது எல்லாத்த பத்தியே தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவுது. இது எல்லாமே தெரியாம how can a person do true worship? So Old Testament timeல 3 காரியம் தடையா இருந்துச்சு. ஒன்னு, people's mind were ruled by guilt, they were ruled by useless acts. அதுக்கு மட்டும் இல்ல, they did not have this way. இந்த வே கொடுக்கப்படல. நியூ டெஸ்டிமென்ட் பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த வழி கொடுக்கப்பட்டுச்சு. the way that makes their understanding easy about the things of God has. கடவுள் வந்து அந்த சீக்ரெட் வழி எப்ப காமிக்கிறார்னா ஒன்லி ஆஃப்டர் ஜீசஸ் வந்து நம்மளுக்காக அந்த புதிய வழியை திறக்கும் போது தான். அதனால்தான் கடவுள் சொல்றாரு, people have no excuse for the evil things they do. People cannot say I don't know God. இந்த டைம்ல there is no excuse. ஏன்னா everybody knows God but they limit the glory of God. ஓல்ட் டெஸ்டிமென்ட் டைம்ல லிமிட் பண்ணாங்கன்னா அதுல ஒரு ரீசன் இருந்துச்சு. ஏன்னா the old agreement cannot make the conscience of the people pure from useless acts, from the guilt of sinning against God. அதனால ஒரு ரீசன் இருந்துச்சு, ஒரு எக்ஸ்கியூஸ் இருந்துச்சு. ஏன்னா ஓல்ட் அக்ரிமெண்ட் வாஸ் நாட் அ பர்ஃபெக்ட் அக்ரிமெண்ட். அந்த ஓல்ட் அக்ரிமெண்ட்ல ஒரு ஃபால்ட் இருந்துச்சு. என்ன ஃபால்ட் ஓல்ட் அக்ரிமெண்ட்ல இருந்துச்சுன்னா, ஓல்ட் அக்ரிமெண்ட் had a fault. What fault? The old agreement had a fault. It could not make conscience pure or perfect. அதனால always people had the guilt. So இதனால they had excuse. Okay, கடவுளை வர்ஷிப் பண்ண முடியல, அவங்களால ட்ரூவா ஆவியோடும் உண்மையோடும் வர்ஷிப் பண்ண முடியல. The worshipper's conscience was ruled by guilt because the old agreement cannot make the conscience pure. ஆனா இப்போ வந்து அப்படி கிடையாது. The new agreement that is started by the blood of Jesus, what it does, it makes the conscience of the worshippers pure, perfect, free from guilt. பாத்தீங்களா, இவ்வளோ வந்து அப்போ பழைய உடன்படிக்கை செய்யாது, புதிய உடன்படிக்கை. the blood of Jesus does this. அதனால people have no excuse. They knew the glory of God but they limited the glory of God. New agreement la people knew the glory of God yet they limited the glory of God.
இதனால்தான் வந்து பனிஷ்மெண்ட் கம்ஸ் ஆன் தெம். ஸோ யாரெல்லாம் தன்னோட ஈவில் லைஃப்ல லிமிட் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் கடவுளோட வர்ஷிப் பண்ணவே முடியாது. தோஸ் who limit the glory of God to an idol, அப்ப ஐடல் வர்ஷிப்பர் ஆயிடுறாங்க. தோஸ் எனிதிங், பொருளுக்கோ எந்த பொருளாசைக்கோ எந்த காரியத்துக்கோ நம்ம வந்து முதல் இடம் செலுத்தும் போது கடவுளோட ட்ரூ நாலேஜ் அறிகிற அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவு இம்பார்ட்டண்டா கருதாம knowledge of having true knowledge of God is not considered as important for these people who live in new agreement. ஏன்னா எதுக்கு நம்ம கான்ஷியன்ஸ் வந்து பியூரா ஆக்குறாரு கடவுள்? ஏன் கடவுள் நம்மளை பியூரா ஆக்கணும்? கான்ஷியன்ஸ் யூஸ்லெஸ் ஆக்ட் இருந்ததுன்னா டு ஹேவ் ட்ரூ நாலேஜ் ஆஃப் காட். ஸோ ட்ரூ நாலேஜ் ஆஃப் காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிளட் ஆஃப் ஜீசஸ், ஏன்னா இதுல வந்து ட்ரூ நாலேஜ் ஆஃப் காட், அப்ப ட்ரூ நாலேஜ் ஆஃப் காட் இருக்கவங்க தான் they will not limit the glory of God, they will not limit. So those who have true knowledge will not limit the glory to an idol. அப்போ கடவுளோட மகிமையை குறைச்சி பார்க்கும் போது யூ ஆர் நாட் வர்ஷிப்பிங் காட். ஒரு எப்படி அவங்களும் வர்ஷிப் பண்றாங்க, ட்ரூ நாலேஜ் இல்லாதவங்களும் வர்ஷிப் பண்றாங்க. எப்படின்னா புதிய உடன்படிக்கையில, பழைய உடன்படிக்கை பத்தி பேசல, புதிய உடன்படிக்கை அவங்களும் வர்ஷிப் பண்றாங்க. எப்படின்னா ஏசாமி அக்செப்ட் பண்ணாதவங்க யாருமே ட்ரூ வர்ஷிப் பண்ண முடியாது. ஏன்னா the blood of Jesus makes our conscience pure from useless acts. The blood of Jesus reveals the complete truth of God, so that we will worship God with all our hearts, with all our soul, with all our mind, with all our strength. This is true worship. What is true worship? Loving God with all our heart, with all our soul, with all our mind, with all our strength. இது இல்லாம சும்மா வாயில மட்டும், அதான் அவங்க இருதயம் தூரமா இருக்கு. What is false worship? My heart is, ஹார்ட்ல வந்து ட்ரூ circumcision இல்ல. So Jesus என்ன பண்ணாரு? True circumcision கொடுத்தாரு by crucifying our flesh. True circumcision is very important. இருதயத்துல விருத்த சேதனை இல்லாதவன் கர்த்தரை he cannot. True worship helps me to, only true circumcision helps me to worship in spirit and truth. That is true worship. அப்போ ட்ரூ வர்ஷிப் நான் பண்ணணும்னா, ட்ரூ circumcision done in heart by the spirit. True circumcision is done in heart by the spirit of God. What is true circumcision? Is done by the spirit of God. கடவுளே விருத்த சேதனம் பண்றாரு, ஆவியானவரே விருத்த சேதனம் பண்ணாரு. ஆவியானவர் விருத்த சேதனம் பண்ணாத எதுவுமே ட்ரூ வர்ஷிப் பண்ண முடியாது. பழைய உடன்படிக்கையில இருதயம் வந்து கடினமா இருந்துச்சு, மனுஷங்களுடைய இதயம் பாவத்தினால் கடினப்பட்டு இருந்துச்சு. அதனால வாயில மட்டும்தான் அவங்களால வந்து வர்ஷிப் பண்ண முடிச்சு, இருதயமும் கர்த்தரை விட்டு தூரமா இருந்துச்சு. மோரோவர் people's mind were ruled by guilt and useless act that hided the true knowledge of God. அதனால கடவுளோட க்ளோரியை லிமிட் பண்ணாங்க. அதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் இருந்துச்சு, because they were under old agreement. Old agreement limited the glory of God. Old agreement did not show the true picture of the good things. Old agreement வந்து it cannot make the conscience of the worshippers perfect. அதனால it failed. ஒரு circumcision, ஒரு true circumcision பண்ண முடியல. ஆனா the blood of Jesus makes the conscience of the worshipper pure and perfect to do புத்தியுள்ள ஆராதனை பண்றதுக்கு blood of Jesus is very very important. True circumcision is very very important. இது ரெண்டு எங்க இருக்குன்னா புதிய உடன்படிக்கை மூலியமா தான் ஒரு மனுஷன் ட்ரூ வர்ஷிப் பண்ண முடியும். ஏன்னா புதிய உடன்படிக்கையில என்னுடைய கான்ஷியன்ஸ் வந்து it is pure from useless acts. It is pure from guilt of sinning against God. ஒரே பலியினால கர்த்தர் எல்லா பலியும் நிறுத்திட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு ட்ரூ வர்ஷிப்பரா நம்ம இருக்கணும். வர்ஷிப் வந்து அடுத்த செக்ஷன்ல எப்படிப்பட்ட வர்ஷிப் நம்ம பண்ணக்கூடாது, ஏன்னா ட்ரூ வர்ஷிப்போட ஒரிஜினல் மீனிங்கும் அதுக்கு என்ன, ரோமன்ஸ் 12:1ல ட்ரூ வர்ஷிப் பத்தி எவ்வளவு டீட்டெயிலா பவுல் சொல்றாருன்னு பார்க்கலாம். அது ட்ரூ வர்ஷிப்னா என்ன அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப பார்த்தது ட்ரூ வர்ஷிப் யாருனால செய்ய முடிஞ்சிச்சு, யாருனால செய்ய முடியல. யாருனால செய்ய முடியும்? இப்போ
புதிய உடன்படிக்கை கீழே வாழ்றவங்க, இயேசுவின் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டவங்க, ஆவியானால் விருத்த சேதனை அடைஞ்சவங்கனால ட்ரூ வர்ஷிப் பண்ண முடியும். ஓல்ட் அக்ரிமெண்ட்ல வாழ்ந்தவங்க காலத்துல ட்ரூ வர்ஷிப் பண்ண முடியல. they had an excuse because the old agreement failed to make the conscience pure. So the conscience of the worshipper, conscience is worship is related. Our heart and worship is related. சுத்த மனசாட்சி இல்லாம, சுத்த இருதயம் இல்லாம கர்த்தரை நம்ம அன்பு கூற முடியாது. ஏன்னா impure heart hides the truth about God, limits the truth about God, limits His glory and makes us to கடவுளோட ஃபார்ம் ஒரு ஐடலுக்கு கொண்டு வந்தது, கடவுளோட ஃபார்ம் ஹியூமன் இமேஜ் கொண்டு வந்திருக்கு, கடவுளோட ஃபார்ம் பேர்ட்ஸ் ஆஃப் தி ஏர் அனிமல்ஸ்க்கு ஒப்பிட வச்சு நம்ம வர்ஷிப் எப்படி இருக்கும்? அது இட்ஸ் நாட் அப்படியே பக்காவா எடுத்துக்கூடாது. என்னன்னா கடவுளோட குளோரியை லிமிட் பண்ற எல்லாமே, உலக காரியங்கள் எல்லாமே லிமிட் பண்ணும். உலகத்துல நடக்கிற எல்லாருக்கும் நடக்கிற நன்மை எனக்கும் நடக்குது உலகத்துல, அதை பார்த்து கர்த்தரை வித்தியாசமா. we'll see what is the difference between கடவுளோட பிள்ளைங்களோட வர்ஷிப் என்ன, உலகத்தாரோட வர்ஷிப் என்ன, அதெல்லாம் நம்ம பாருங்க செக்ஷன்ல பார்க்கலாம். ரோமன்ஸ் 12:1ல இப்போ அந்த டெஃபினிஷன் மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். வாட் இஸ் ட்ரூ வர்ஷிப் அப்படின்னு பவுல் சொல்றாருன்னா, மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், ஆஃபர் யுவர் பாடி, என்ன சொல்றேன்னா offer your bodies, offer your members as a living sacrifice, holy and acceptable to God, holy and pleasing to God. அப்போ அவைங்களை லிவிங் சாக்ரிஃபைஸா, ஹோலியா, அக்செப்டபிள் அண்ட் அக்செப்டபிளா கர்த்தருக்கு ஜீவ பலியா ஒப்படைக்கிறது தான் ட்ரூ வர்ஷிப். ஸோ நம்ம வர்ஷிப் பற்றி நிறைய பார்க்கலாம். ஏன்னா வர்ஷிப் பற்றி நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்குது. இது பண்ணால் நான் வர்ஷிப் பண்ணுறேன், அது பண்ணால் அது வர்ஷிப் பண்ணுறேன். ஆனால் இதெல்லாம் எப்படி வர்ஷிப் பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ரோமன்ஸ் 12:1 நெக்ஸ்ட் செக்ஷனில் மெடிடேட் பண்ணிட்டு we'll see what is the difference between a worldly way of worship and a spiritual way